அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு பார்க்க போற பேப்பரானது யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கல்லூரியினுடைய 2020ஆம் ஆண்டாம் தரம் 8 முதலாம் தவணை விஞ்ஞான பரீட்சை. நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். சரியா? முதலாவது பாக்டீரியா மூலம் பரவாத நோய்: தொழுநோய், காசநோய், நெருப்பு காய்ச்சல், மலேரியா. இதுல எங்களுக்கு 4 விடையுமே தெரியும். இதுல பாக்டீரியா மூலம் பரவுற நோய் எதுன்னு எங்களுக்கு தெரியும். தொழுநோய், காசம், நெருப்பு காய்ச்சல். அப்ப இதுல உங்களுக்கு எது சரியான விடையா வரப்போகுது? மலேரியா. எது சரியான விடையா வரப்போகுது? மலேரியா. இவ்வங்கியின் இடப்பெயர்ச்சிக்கு உதவுவது. இவ்வங்கியின் இடப்பெயர்ச்சிக்கு உதவுவது. இதுலயே எங்களுக்கு தெரிய போது, இதுக்கு சவுக்குமுளை இல்ல, பிசிர்மயிர் இல்ல, தசைப்பாதம் என்ற ஒன்றே இல்ல, போலிப்பாதம் என்ற ஒன்றால இது அசையக்கூடியதா இருக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு எது சரியான விடையா அமைய போகுது? போலிப்பாதம். அடுத்த கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ள அங்கி பற்றிய கூற்றுக்களில் சரியானது. தோல் செதில்களால் ஆனது, துண்ட புழுவாகும், மென்னுடலி ஆகும், மூட்டுக்காலிகள் ஆகும். இதுல தோல் செதில்களானது பாக்டீரியாவினுடைய ஒரு இயல்பு. மென்னுடலி ஒரு முள்ளந்தண்டு இலி. துண்டு புழுவும் முள்ளந்தண்டு இலி. மூட்டுக்கால்களை கொண்டன மூட்டுக்காலிகள். அப்ப நாங்கள் உடனே நினைச்சிடக்கூடாது இது அந்த பார்க்கவே ஒரு தோல் அந்த மென்மையா இருக்கிறது போல இருக்கு. இது மென்னுடலி. அது இல்லை இதுல விஷயம். நாங்கள் இதுல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது ஒரு லீச் அட்டை. இந்த லீச் அட்டை ஒரு துண்டுப்புழு வகைக்குள்ள அடங்கும். எங்களுக்கு சரியான விடைய எதாமே போது துண்டு புழுவாகும். மஞ்சள் நிறத்தில் காணப்படும் மூலகம். இதுல எல்லாமே மூலகம் தான். அதுலயும் செப்பு வராது, இரும்பும் வராது, சோடியமும் வராது. எங்களுக்கு சரியான விடைய அமையப்படுறது எது? கந்தகம். நுண்ணங்கினால் நொதித்தல் செயற்பாடு நடைபெறும் உணர்வு பதார்த்தம். முறுக்குக்கு நாங்கள் நொதிக்க வைக்கிறேன், லட்டுக்கும் நாங்கள் நொதிக்க வைக்கிறேன், பருப்புக்கும் நாங்கள் நொதிக்க வைக்கிறேன். அப்ப நாங்க எதுக்கு நொதிக்க வைக்கிறோம்? நாங்கள் வடைக்கு. இப்ப எங்களுக்கு சரியான விடையது? பருப்பா? இல்ல. லட்டா? இல்ல. முறுக்கா? இல்ல. உங்களுக்கு சரியான விடை வடை. தோலில் செதில்கள் அற்ற விலங்கு பின்வருவனவற்றுள் எது? ஆமை தோல்ல செதில் இருக்கு, முதலைக்கும் செதில் இருக்கு, பாம்புக்கும் செதில் இருக்கு. இதுல இவ்வளவு இந்த மூன்றும் என்ன சொல்லுங்க? டெப்டீலியா. அப்ப இதுல எங்களுக்கு மேலும் சரியான விடைய அமைய போறது என்ன? ஈருடகவாளியான சலமண்டர். எங்களுக்கு சரியான விடையது சலமண்டர். சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். கசோவரியின் சுவாச அங்கம். கசோவரி ஒரு முளையூட்டி. சரியா? முளையூட்டிய எப்பவுமே ஒரு நுரையீரல் தான் கொண்டிருக்கும். தோலால ஈருடகவாளிகள் வாய்க்குழியால ஈருடகவாளிகள் சுவாசிக்கும். ஏட்டு நுரையீரல் இத பத்தி எங்களோட புத்தகத்துல இல்ல. இப்ப எங்களுக்கு சரியான விடைய அமைய போறது நுரையீரல். படத்தில் காட்டப்பட்டுள்ள அங்கியின் இயல்பாக கருதக்கூடியது. இந்த அங்கி எது? மான். தோல் நெய் சுரப்பி காணப்படும். சரி,
தோலில் சுரப்பியற்றது பிள்ளை. உடல் செதில்களால் மூடப்பட்டிருக்கும் பிள்ளை. இடப்பெயர்ச்சிக்கு ஒரு சோடி அவயவங்கள் காணப்படும் பிள்ளை. இல்ல பாருங்க, ஒரு சோடி அவயம், 2 சோடி அவயம். எங்களுக்கு எது சரியான விடைய அமைய போகுது? தோல்ல நெய் சுரப்பி காணப்படும். எப்பவுமே முளையூட்டிகளுக்கு 3 சுரப்பிகள் காணப்படும். வியர்வை சுரப்பி, நெய் சுரப்பி, முளை சுரப்பி. சரியா? அடுத்த கல்லிக்குள்ள போ. இலைகள் ஒன்று விற்ற ஒன்று ஒழுங்கில் தண்டுடன் காணப்படும் தாவரம். கொய்யா எதிரெதிரான இலையொழுங்கு. வட்டக்கண்ணி சுருளி வடிவான இலையொழுங்கு. அரசு அது எதிரெதிரான இலையொழுங்கு. அப்ப இதுல எங்களுக்கு புத்தகத்துல இருக்கிற மாதிரி எது சரியான விடைய அமைய போகுது? அன்னமுன்னா. சரியா? அன்னமுன்னா. அடுத்தது, ஏறும் தண்டுகளை கொண்ட தாவரம் எது? இதுல வடிவா கல்லிய வாசிக்கணும். இந்த கல்லியில ஏறும் வேர்களை கொண்ட தாவரமா, ஏறும் தண்டுகளை கொண்ட தாவரமா? இப்படித்தான் கல்வி இருக்கு. யோசிங்கவா பண்ணீங்க. ஏறும் தண்டுகள். தண்டுகளால வெற்றிலை ஏறாது. அது ஏறும் வேர். மிளகும் ஏறும் வேர். எங்களுக்கு எது சரியான விடைய அமைய போகுது? பாகல். இடம் மாறி பிறந்த வேரில் உணவு சேமிக்கும் தாவரம். கரெக்ட். நேரடியா ஆணி வேறு. அதை புடுங்கேக்க ஒன்றுதான் வரும். அடுத்தது முள்ளங்கி. முள்ளங்கியும் புடுங்கேக்க ஒன்றுதான் வரும். பீட்ரூட்டும் புடுங்கேக்க ஒன்றுதான் வரும். அப்ப எங்களுக்கு டெய்லியா என்ன செய்யும்டா, வெங்காயம் போல இருக்கு. அது அப்படியே படர்ந்து பக்க வேர்கள்ல வளரும். அதுவும் உதாரணமா அந்த ஸ்பெசிபிக் பேர் இடம் மாறி பிறந்தது. சரியா? அதுல இது வளரும். அப்ப எங்களுக்கு சரியான விடைய அமைய போறது டேலியா. படத்தில் உள்ள தாவரம் இனப்பெருகும் முறை. இது என்ன தாவரம்? முதல்ல வல்லாரை. வல்லாரை எங்களுக்கு எதன் மூலமா இனப்பெருக்கம் அடையுது? உறிஞ்சிகள் மூலமா. உறிஞ்சிகளுக்கு உதாரணம் என்ன? வாழை, கோரை, நெல். தண்டுகளுக்கு கரும்பு, திப்பிலிப்பனை. நிலக்கல் தண்டிற்கு வெங்காயம், மஞ்சள். ஓடிகளுக்கு அடம்பன் கொடி, புளியாரை, வல்லாரை. அப்ப எங்களுக்கு எது சரியான விடைய அமைய போகுது? ஓடிகள் மூலம் இனப்பெருகல். சரியா? அடுத்தது, பின்வருவனவற்றுள் ஆக்சிஜன் வாயு துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பாக அமையக்கூடியது. எப்பவுமே ஆக்சிஜன் வாயு 5 அடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல 5 அடுக்கப்பட்டது 2 விட இருக்கு. ஆனாலும் இதுல சில மூலகங்கள் சேர்ந்திருக்கு. இந்த விடங்களுக்கு வராது. ஏண்டா எப்பவுமே நாங்கள் ஒரு சரியான ஒரு பதார்த்தத்தை கொண்ட விடையத்தான் நாங்கள் கொடுக்கணும். சரியா? இல்ல அப்ப எங்களுக்கு சரியான விடைய அமையப்படுறது 3வது விடை. சரியா? அடுத்த கேள்வி, சோடியம் ஐதரோட்சைடு சேர்வையில் அடங்கியுள்ள மூலகங்கள் எவை? சோடியம். சோடியம் ஒரு மூலகம். சரி, இல்ல 1, 2, 3 சரியான விடை. சரி, அடுத்தது ஐதரசன். ஐதரசன் இல்ல எந்தெந்த விடையில ஐதரசன் இருக்கு? 2வது விடையில மட்டும். அடுத்தத வச்சு நாங்கள் ஒன்றை பார்க்கலாம். ஒட்சைட்டு. சைட்டு, ஒட்சைட்டு. அந்த ஐதரசன் ஓனா, ஐதரசன் நொட்சைட்டு, ஐதரசன் ஒட்சைட்டு. சரியா? அந்த அதுல நீங்க பிரிச்சீங்கன்னா ஒட்சைட்டுன்றதா கிடைக்கும். அதுதான் இதுல ஆக்சிஜன். சரியா? எங்களுக்கு சரியான விடைய அமையப்படுறது சோடியம், ஆக்சிஜன், ஐதரசன். பின்வருவனவற்றில் அடர்த்தி கூடிய பதார்த்தம். இதுக்கு சரியான விடை ரசம். சரியா? அடுத்தது, பின்வருவனவற்றுள் அல்லுலோகமாக அமைவது. இல்ல இரும்பு எங்களுக்கு அல்லுலோகமா? இல்ல. கந்தகம் ஓமல்லுலோகம், கல்சியம் ஓமல்லுலோகம்,
ஈயம் ஓமல்லுலகம். பிள்ளைங்களுக்கு எது சரியான விடையா அமைய போகுது? இரும்பு. சாரி இல்ல, பின்வருவனவற்றில் கோல் அதிர்வதனால் ஒலி எழுப்பப்படும் உபகரணம் சைலபோன். அதுதான் ஒரு கோல் வடிவில் இருக்கு. சரியா? ஒரு செகண்டுக்கு இசைக்கவர் ஒன்று ஒரு செகண்டுக்கு 50 அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றது. அதன் அதிர்வு மீட்டர் யாது? ஒரு செகண்டுக்கு தான் நாங்கள் எப்பொழுதுமே கணிப்பிடுவோம். இப்ப இதுலயே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விட இதற்கான விடை 50 ஹெர்ட்ஸ். ஏபி இசைக்கருவிகள் அதிரும் பொழுது எப்ப எது நீளம் கூடுதோ அது குறைந்தளவு மீட்டரை வெளிவிடும். இது எது நீளம் குறையுதோ அது கூடிய அளவான மீட்டரை வெளியிடும். இப்ப எங்களுக்கு இது எங்களுக்கு உண்மைப்படி இது A, இது B. சரியா? அப்ப இதுல எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது சின்னனா இருக்கிறது எப்பவுமே நல்ல கூட சவுண்ட் ஏற்படுது அப்படின்ற எங்களுக்கு எது விடையா வரப்போகுது? இசைக்கவர் B கூடிய மீடுதனை கொண்டிருக்கும். அடுத்தது மனிதன் காதின் கேள்தகவு எல்லை. கேள்தகவு எல்லை உண்மையா 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ். அப்ப இல்ல நாங்கள் இந்த மூன்றாவது விடையை பார்ப்போம். 20 ஹெர்ட்ஸ் 20 ஹெர்ட்ஸ் 20 ஹெர்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஓகே. அடுத்த 20,000 ஹெர்ட்ஸ்ல நாங்கள் குறிப்பா இருக்கணும். இதுல 20, 200, 2000, 20,000 ஹெர்ட்ஸ். நாங்களுக்கு சரியான விடை அமைய போறது 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். சரியா? இத்துடன் நான் இந்த பாடத்தை முடிச்சு கொள்றேன். இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் ஏதோ ஒரு புலா விட்டுருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா அதை அறியத்தாங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர்.